வேற யாரோட தலையீடாவது விஜய்க்கு இருக்கா? விஜய்க்கு இப்ப கூட நான் ஓப்பனாவே கேக்குறேனே, ஒரு ரூட் அதை வச்சுதான் கேட்கணும். அவரோட தலையீடு இதுல எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் சினிமா லாபி. ஜெகதீஷ் பழனிசாமியோட இன்வால்மெண்ட் அரசியலுக்குள்ள வைக்க முடியாது. ஏன்னா அந்த ஆளுக்கு அரசியல் பத்தி ஒரு மதியம் தெரியாது. பேருக்கு நான் துணை பொருளாளராக ஏதோ ஒரு பதவி வாங்கி வச்சுட்டு சும்மா இருக்காப்புல. மற்றபடி அது ஒரு சினிமா லாபி. சினிமாவுக்குள்ள எவ்வளோ மாமா வேலை புரோக்கர் வேலை பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் தனியாக அந்த டீம் பண்ணும். அது பண்ணும். நீங்கள் ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோயின் சிவகார்த்திகேயன் கூட நடிச்சிருக்காங்க, சூர்யா கூட நடிச்சிருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பலை. அவங்க தி ரவுட்லேருந்து வெளியில் போன ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்கள மாஃபிங் பண்ணுறது, அவங்களே ட்வீட் போட்டாங்க என்னை இப்படி மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டே ட்வீட் போடுறாங்க. மாஃப் பண்ணுறது, எல்லா வேலையும் பண்ண வைக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த ரவுட் தான் எல்லாம். அந்த பொண்ணு என்னன்னா தமிழ் சினிமாவே வேணான்னு ஆந்திராவுக்கு போயிடுச்சு. இப்போது தமிழ் சினிமாவிலே இல்லை அந்த ஹீரோயின், போயிடுச்சு. பூஜா ஹெக்டேக்கு சென்னையில் மழை பெஞ்சா என்ன அக்கறை? தெலுங்கானாவும் ஆந்திராவும் நல்லா செழிப்பாக இருக்குதா? தெலுங்கானா ஆந்திராவில் நல்ல சட்ட ஒழுங்கு சூப்பராக சிறப்பாக இருக்குதா? முதல்ல அங்கே போய் பாருமா. நான் ஏர்போர்ட்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வழியாக ஆலந்தூர்லேருந்து ஏர்போர்ட்டு போகிறதுக்கு மிதக்கிட்டு போகிறேன். போட்டு மாதிரி இருக்குது, என்கிட்ட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குதுன்னு ஸ்டோரி போடுறாங்க இன்ஸ்டாவில். எனக்கு ஒன்று புரியல. தமிழ்நாடு வாழவே வழி இல்லாத இடத்துல விஜய் எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு? நீங்கள் எப்படி இங்கே சம்பாரிச்சிட்டு போகிறீங்க? நீங்கள் எப்படி இங்கே சம்பாரிச்சிட்டு போகிறீங்க வாழவே வழி இல்லாத இடத்துல? ரொம்ப இதுக்கு பின்னாடி எல்லாமே இந்த டீம் ஹீரோயின்ஸ் வச்சு மாஃப் பண்றது. இல்ல அதுதான் திரும்பவும் கேக்குறேன். இந்த தலையீடுன்றது ஹீரோயின்ஸை வச்சு ஒரு கரூர் சம்பவம் நடந்த உடனே அடுத்த நாள் சில நடிகர்களுடைய போஸ்ட் இது விபத்து, இது விபத்து, அசம்பாவிதம் அப்படின்னு ட்வீட் போட்டவங்களுடைய பட்டியலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். அது விபத்தும் கிடையாது, அசம்பாவிதமும் கிடையாதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். பாதிக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்துக்கும் தெரியும் இது விபத்து இல்லை. ஒரு நபருடைய சுயநலம் தான், ஒரு நபருடைய இம்மெச்சூர்டு தான். அவர் காலையில் சொன்ன டைமுக்கு வந்திருந்தா இது எதுவுமே நடந்திருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும்.